பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க. அதாவது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால், அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை ஜோதிடம், அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம். இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா, அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள், சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற அனைத்து 4 கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம். அதாவது புதன், சுக்கிரன், குரு, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அதாவது முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான், இவங்களை செவ்வாய், இந்த 5 கிரகங்களுக்கும் வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது. ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு 5வது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து 5வது ராசியில் சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமைகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், பயப்படுறோம், ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதுலேயும் சனி பெயர்ச்சி, அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல. அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம். சில நேரங்களில் அது அந்த ராசியில், இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த தடவை மீன ராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீன ராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அது நவம்பர் 27 வரைக்கும் வக்ரம் நிலையில் தான் இருப்பார். நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 138 நாள் சனி வக்ரம் ஆகிறார். அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால், அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ஒரு ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னும்போது, இப்போ 3, 6, 11 இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க. அப்போ அது இப்போது வக்ரம் அடைகிறதுன்னு சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார். சனி பகவான் கெடு பலனை வழங்கி கொண்டிருக்கிறார். எதுவும் வீடு கட்ட முடியல, ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா, இப்போ இந்த சனி வக்ரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும். சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த காலகட்டங்கள் திடுதுப்புன்னு நல்லது நடக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இந்த 2.5 வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார். கடகம் 5ஆம் இடம், 6ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் விருச்சிகம்,
விருச்சிகம் வரைக்கும் சூரியன் செல்கிற காலம் நவம்பர், அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார். வக்ரகதியில் இருந்தால், எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க. இப்போ பாருங்கள், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகணுன்னே இந்த 138 நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க. அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும், நல்ல பலன் நடந்துகிட்டவங்களுக்கு கெடுபலனாக மாறும் இந்த 138 நாளும். அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை, அதாவது எய்ம் ஹைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அந்த ப்ரெடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி, அதாவது சனி வக்ரம் அடைகிறது இல்லையா, சனி வக்ர பெயர்ச்சி, வக்ரம் அடையும் இந்த 138 நாட்களும் சாதகமாக அல்லது பாதகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி 8ல் போய் அமர்ந்திருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் அஷ்டமத்து சனி. நல்லா அசிங்கப்படுறீங்க, அவமானப்படுறீங்க, பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க. தொழிலில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இப்படி ஆல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான். அப்போது இப்போ பிரச்சனை கொடுக்காதா சார் அப்படின்னா, இப்போ அஷ்டமத்து சனியினுடைய நிலையில், அதாவது வக்ரம் ஆயிட்டார். வக்ரம் அடையும் போது 8ல் இருந்தால் பலன் கிடையாது. இப்போது 7ல் இருந்தால் என்ன தருவாரோ அதே பலனை கொடுப்பார். ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. இப்போ பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம், கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கோம், ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, நமக்கு சாதகமாக இல்லாமல் பாதகத்தை கொண்டாந்து விட்டுருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திருதுப்புன்னு பார்த்தா ஒரு இந்த 138 நாளுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு என்னாச்சு, 4 3 5 3 15, கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலத்துக்கு இது பார்த்திங்கன்னா கடப்பில் போட்ட மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அப்படியே ஆஃப் ஆகிடும். அது நல்லா கொழுந்து விட்டு எரியிறது திடீர்னு புஷ்ஷுன்னு அணைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது அணைஞ்சி போச்சா இல்லை நெருப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். அதுபோல் அந்த விஷயங்கள், சில பிரச்சனைகளான விஷயங்கள் வந்து ஒரு ஆஃப் ஆகிடும் பார்த்திங்கன்னா. இப்போது உங்களுக்கு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, தொழில் சரியாக போகலை. ஏன்னா அந்த சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு. அப்போ சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் தொழிலில் பிரச்சனை, அதிகப்படியான உழைப்பு போடுறீங்க. எப்படி எவ்வளோ மாடு மாதிரி கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் ஒன்றும் பெருசாக பலனை எதிர்பார்க்க முடியல. கடைசியில் மிஞ்சுறது என்னன்னா அசிங்கமும் அவமானம் தான் மிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த வக்ரம் பெறுவது என்பது ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துமா? நிச்சயமாக சாதகமான சூழலை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். தொழில் நல்லா போகுங்க. அப்படியே ஒரு நஷ்டமாக நலிவடைந்த ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு தொழிலை இழுத்து மூடிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 மாத காலம், அந்த 138 நாளும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா திருதுப்புன்னு மின்னல் மாதிரி சூடு பிடிச்சி நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல சந்தோஷமாக இருக்கலாம், தொழில் ரீதியாக லாபத்தை பார்க்கலாம், தொழில் நல்லா போகும். உத்தியோகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திருதுப்புன்னு அந்த மேலதிகாரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பார், இல்லை லீவில் போயிருப்பார், வேற ஆள் வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சு விட்ட மாதிரி நிம்மதியாக இருக்குப்பா, சூறாவளி நின்று போன மாதிரி நல்லா சந்தோஷமாக அமைதியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் அப்படியே தலைகீழாக உங்களுக்கு மாறும். இந்த 138 நாளும்
இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய, ஏற்கனவே குரு உங்களுக்கு யோகத்தை தரார், 11ல் உட்காந்துருக்கார். ராகு பொறுத்த வரலையும் 7 இருந்தாலும் ஒரு குரு பார்வையில் இருந்தால் நல்லது செய்கிறார் அப்படின்னு சொல்லணும். அந்த சனி பகவான் ஒருத்தர் தான் அஷ்டமத்து சனி கெடுத்தது எல்லா விஷயத்துலையும் கெடுத்ததுன்னு சொல்லணும். ஆனால் அந்த சனி குடும்பஸ்தானத்தை பார்த்தது, குடும்பத்தை கெடுத்தது, குடும்பத்தை பிரித்தது, சண்டை சச்சரவு, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, பஞ்சாயத்து, கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு இருந்தது, கொடுத்த இடம் காசு பணம் வசூலாகலை, இப்படி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு. ஒரு சொல் விட்டு ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமல் சொல்லியிருக்காங்க. அப்போ 2ஆம் இடத்தை சனி பார்த்தது, நிறைய பிரச்சனை இருந்தது. ஒரு வார்த்தையை விட்டுட்டு ஒரு சொல்லை விட்டு எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், பூர்வீகத்தில் பிரச்சனைகள், இப்படி நிறைய சந்திச்சிங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சனி வக்ரம் பெறுவது என்பது ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துதோ இல்லையோ பாதகத்தை தராது, அது நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். ஒரு கிரகத்தினுடைய பலனை மட்டுமே அனுபவித்தா அந்த பலனை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இது இருக்கலாம். ஒரே நேரத்தில் குரு சாதகமாக இருக்கார், ராகு சாதகமாக இருக்கார், இவங்கெல்லாம் இருக்கும்போது சனி மட்டும் அன்ஃபேவராக இருக்கார், சாதகம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு விகிதாச்சாரம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் அந்த பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது அதே சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போது அது நல்ல நிலையில்னா 8ல் தான் இருக்கார். அவர் ஒன்றும் அந்த கட்டத்தை விட்டு அவர் வெளியில் போயிடல. இருந்தாலும் வக்ரகத்தில் இருக்கிறதால அந்த பலன் தீவிரமாக இருக்காது, ரிவர்ஸில் இருக்கிறதால கெடு பலனை அவர் நல்ல பலனை தராரோ இல்லையோ கெடு பலனை தர மாட்டார். இந்த 138 நாள் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கார், ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கார், இருந்தாலும் ஆகணும். வக்ரமாக இருக்கான்னு சொன்னால் இப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம், இப்போது கோச்சார ரீதியாக சனி வக்ரமாக இருக்குதுன்னு சொன்னால் இப்போ -2 -+. அப்போ யாருக்கெல்லாம் இந்த பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளும் ரொம்ப சூப்பரான பலன்களை பார்க்க போகிறீங்க. மின்னல் மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், ஓடி அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சனி பகவான் பொறுத்த வரலையும் சனி கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது. அது நல்ல பலனாக இருந்தாலும் கெடு பலனாக இருந்தாலும் சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. ஆனாலும் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 138 நாளும், அதாவது ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரைக்கும் நிச்சயமாக ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னு சொன்னால் கூட அதாவது பாதகமான பலனை நிச்சயமாக அவர் தரமாட்டார். தொழில் சிறப்பாக செல்லும், உத்தியோகத்தில் குறை இருக்காது, ஏதாவது நல்ல நிகழ்வுகள் திருத்தப்புன்னு நடக்கும். வீடு கட்டலாமான்னு யோசனை பண்ணியிருப்பீங்க, அது கேட்ட இடத்துல கடன் கிடச்சிருக்காது, இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வழிவிட்ட மாதிரி ஏதோ கடன் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வீடு ஃப்ளாட்டு வாங்கலாம், வீடு கட்டலாம், ஏதோ ஒன்று நல்லது செய்யக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் இந்த சனி பகவான். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேதுக்களுடைய பிடியில் இருக்குது. கேது ராசியில் இருக்கார், கொஞ்சம் விட்டேத்தியாக தான் இருப்பீங்க, தனிமை விரும்பியாக தான் இருப்பீங்க. 7 ராகு இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தினாலும், ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி, அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வரும், நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும், உறவினர்கள்கிட்ட பிரச்சனை வரும், செல்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த குரு ராகுவை பார்க்குறதால ஓரளவுக்கு அது ஆஃப் ஆகும். ஆஃப்லாம் எல்லாமே ஓரளவுக்கு சமாளிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும்.
இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனி அதுவும் கொஞ்சம் விலகிற மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க. இந்த 138 நாள் சனி விலகிருச்சு, அங்கே அந்த கட்டத்தில் தான் இருக்கார். ஆனால் அவர் வந்து ஒரு ஆஃப்லைனில் இருக்கான்னு நினச்சிக்கலாம். ஏன்னா வக்ரம் என்பது எதிர்மறையான பலன். எதிர்மறையான பலன் கொடுத்தது நேர்மறையாக கொடுக்க நல்லது செய்யும். கெடு பலனை நல்ல பலனாகவும் நல்ல பலன் கெடு பலனாகவும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது என்பது ஒரு சாதகமான சூழலை தரும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரம்னு இருந்ததுன்னா இப்போவும் அது வக்ரமாகிறது உங்களுக்கு சூப்பர், சிம்பிளி சூப்பர், நல்லாயிருக்கும், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், அனுமன் சாலிசா சொல்லுங்கள், கனகதாரா சோசனம்னு சொல்லலாம், லலிதா சகசநாமம் சொல்லலாம். பெண்கள் ஆண்களும் சொல்லலாம். அதெல்லாம் கனகதாரா சோசனம், லலிதா சகசநாமம் இதெல்லாம் சொன்னீங்க, அனுமன் சாலிசா இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு, அதாவது சரண்ட தத்துவம் காப்பாற்றப்படுவீர்கள். ஓரளவுக்கு பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். சனி வக்ரம் பெறுவது நிச்சயமாக பாதகமான பலனிலிருந்து காப்பாற்றி, சாதகம் தருதோ இல்லையோ நிச்சயமாக பாதகம் இருக்காது என்று சொல்லலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.